ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். திரும்ப ஒரு புதிய நாளை நமக்கு பார்க்கும்படியான கிருபை கர்த்தர் நமக்கு தந்து இந்த காலை நேரத்தில் ஆராதிக்கும்படியாய் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எசையா 65:24 அவர்கள் கூப்பிடுறதுக்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். Before they call, I will answer. பாருங்க, இந்த உலகத்திலே நம்ம கூப்பிடுறதுக்கு முன்னால நம்ம தேவையை உணர்ந்து செயல்படுவது யாருன்னா நம்மை நேசிக்கிற பெற்றோர்கள் தான். நம் பெற்றோருக்கு தெரியும் ஒரு பிள்ளையினுடைய தேவை என்ன என்று சொல்லி. ஒரு அப்பாவுக்கு தெரியும் மகனுக்கு என்னென்ன காரியங்களை செய்யணும். வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே ஃபீஸ் கட்டணும்னு தெரியும். வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே அவனுக்கு யூனிஃபார்ம் வேணும்னு தெரியும். வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே அவனுக்கு புத்தகங்கள் வாங்கி கொடுக்கணும்னு அவளுக்கு தெரியும். ஒரு பிறந்த நாள் வருகிறது என்றால் ஒரு அப்பா அம்மாவுக்கு தெரியும் இந்த வருஷத்துல அவனுக்கு நான் காரியங்களை செய்யணுமே. இந்த பொறுப்பு நம் கேட்டு பெறுவதல்ல, இந்த ஆசீர்வாதங்கள் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற காரியம் அல்ல. இது பெற்றோருக்கு தெரியும். ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகள். பெற்றோருக்கு இருக்கக்கூடிய கடமை நம் பிள்ளைக்கு வேண்டியதெல்லாம் நம்ம திட்டம் பண்ணி வைப்போம். நாம கஷ்டப்பட்டாலும் கூட நமது பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக எந்த அளவுக்கு முடிந்த காரியங்களையோ எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்காக செய்வோம். காரணம் என்னன்னா அவங்களுக்கு தேவைகளை நம்ம அறிந்திருக்கிறோம், தெரிந்து செயல்படுகிறோம். இந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், அவர்கள் கூப்பிடுறதுக்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அவங்க கூப்பிடணும், அவங்க தேவைக்காக என்னை நோக்கி கூப்பிடணும், அவங்க தேவைக்காக எங்கிட்ட வரட்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஆண்டவர் அல்ல. ஒரே ஒரு காரியம், அவருடைய சொந்த ஜனங்களாய் நம்ம நின்னா போதும். நம்ம கூப்பிடுறதுக்கு முன்னாலேயே அவர் பதில் தந்து விடுவார், நம்ம தேவைகளை சந்தித்து விடுவார். நாம் கேட்டு பெற்றுக்கொண்ட நன்மை காட்டிலும் கேளாமல் ஆண்டவரா பார்த்து கொடுத்த நன்மை தான் ஏராளமா இருக்கிறது. ஆண்டவரே இந்த புதிய நாளை தாரும் என்று கேட்டோமா? கேட்கறீங்க, ஆண்டவரா கொடுத்தார்ல. அதே போல நம்ம தேவைகளை அறிந்து ஒவ்வொன்றையும் நமக்கு தருகிற ஆண்டவர் தான் நம்ம. அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நீ கூப்பிடுறதுக்கு முன்னாலேயே உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்டுருவேன், உன் தேவையை அறிந்துருவேன், உனக்கு நான் தேவைகளை சந்திப்பேன். கவலைப்படாதிருங்கள். நம் தேவைகளை சந்திக்க ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம ஆச்சரியமான பாதையிலே கடைசி வரை நடத்துவார். நமது பலவீனங்கள் மாறும், சோர்வுகள் மாறும், வேதனைகள் மாறும், நம் தேவைகளை சந்திக்கப்படும். நமக்கென்று ஆயத்தம் செய்யப்பட்ட இடத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய பலத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். யோமல்லமா அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே நான் கூப்பிடுறதுக்கு முன்னாகவே செவி கொடுக்கிற தேவன் என்று அறிகிறோமேப்பா. தேவைகளை பூர்த்தி செய்கிற ஆண்டவர் என்று அறிகிறோமேப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீர் அற்புதங்களை செய்கிறாச்சா. நாங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே நீர் மகிமைப்படுத்தி நீ தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபையுள்ள கரம் தாங்கட்டும், பலப்படும். இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.